வணக்கம். இப்போ விவேகம் பேசலாம். பூக்கு ஒரு பருவம், 7 பருவம் இருக்குது. பூக்கு பார்த்தீங்கன்னா அதில் வீன்றது ஒரு பருவம், மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்கு பருவத்தில் ஒன்று. விவேக சிந்தாமணி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாதாரண சிந்தாமணி, விவேக சிந்தாமணி. இந்த மனிதன் ரொம்ப விவேகமானவன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மனுஷன் ரொம்ப, இப்போ இன்னும் ஒரு படம் கூட வந்துச்சு, விவேகம்னே ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன்ல, விவேகம் அப்படின்லாம் யுக்தி அல்லது யுகம் அல்லது ஒரு 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 செயலை ஆற்றுறதுக்கு அவன் கையாளுற முறை விவேகமாக செய்யுது. ஒரு பாறையை தள்ள முடியல ஒரு மனுஷனால், இல்லை நகர்த்த முடியாதுன்னும் போது கீழே ஒரு சின்னதாக ஒரு இன்னொரு குட்டி பாறையை வச்சுட்டு நடுவில் ஒரு பார் வச்சு ஒரு அமுக்கமுனான்னா ஒரு விவேகி. இதை என்னால் செய்ய முடியாது, என் முழு பலம் இதுக்கு போதாது, எனக்கு இருக்கிற இந்த பலத்தை கொண்டு இது எப்படின்னு ஆசைக்கிறது. அப்போ என்னவாயிடுறாரு, அந்த விவேக சிந்தனை யாருக்கு மட்டும்தான்னா மனுஷனுக்கு மட்டும்தான். ஒரு முட்டையை உடச்சி சாப்பிடணும்னு பாம்புக்கு தெரியாது. பாம்புக்கு முட்டையை எடுத்து போய் வைக்கிறதுலாம் பாவம். அந்த முட்டையை பாம்பால் என்ன பண்ண முடியாது, விழுங்க முடியாது. நீங்கள் பாம்புக்கு முட்டை வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பள்ளி முட்டை, சின்ன சின்ன முட்டைங்களாக வைக்கணும், அதுதான் முழுங்க முடியும். அதால் நீங்கள் பாட்டு கோழி முட்டை எதுவுமே வச்சிங்கன்னா என்ன பண்ணாது, அது விழுங்க அதால் முடியாது, உடைக்கவும் தெரியாது. ஒரு பருந்து முட்டையை உடைக்கிறதுக்கு ரொம்ப காலமாக அப்புறமா ஏதோ ஒரு சில பருந்து மட்டும்தான் கீழே போட்டு உடச்ச பேர் குடிக்குது. காக்கா காஞ்சி போன இதுங்கெல்லாம் எடுத்து போய் வைக்கும், கருவாடு தவளை கொட்டான்லாம். நீங்கள் தண்ணியெல்லாம் வச்சிங்கன்னா அது எதுவும் போய் போட்டுரும், அது ஊரில் பேர் சாப்பிட்லான்ட்டு. அந்த மாதிரி எல்லா காக்காவும் செய்யாது. ஸோ அப்போ காக்காவில் விவேகமான காக்கா மட்டும்தான் அதை செய்யும். சராசரி காக்காவுக்கு என்ன பண்ண தெரியாது. இந்த மாதிரி காஞ்சி போன எடுத்து போய் தண்ணியில் போட்டால் ஊர்னாக்கா அம்மா நம்ம சாப்பிட்டுக்க முடியும்னு சராசரி காக்காவுக்கு தெரியாது. விவேகம் உள்ள காக்கா. அப்போ மனுஷன் எல்லாருக்கும் விவேகம் உண்டா இல்லையான்னா மனுஷன்லையும் அப்படிதான். எல்லாரும் விவேகி இல்லை, எல்லாரும் விவேகத்தோட செயல்படுவது இல்லை. யாரும் சுய சிந்தனையோ அல்லது சிந்தனையின் திறனையோ அல்லது முழு மனிதன ஆற்றலையோ என்ன பண்ணவே இல்லை, பயன்படுத்தவே இல்லை. ஏன் தெரியல, தேவை ஏற்படல. எப்போது வறுமை இருக்குதோ அப்போல்லாம் புலமை இருக்கும். யார் வறுமையை சந்திச்சாங்களோ அவங்கெல்லாம் பெரிய புலவர்களாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லாத வறுமையில் இருக்கிற ஒரு மனிதன் என்ன ஆகிடுவான், ஒரு புலமையை வாய்ந்தவனா மாறிடுவான். ஏன் அப்படின்னா அவன் மனம் வேலை செய்ய ஆரம்பிக்குது, விவேகத்தில் அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். எப்படி நான் இதை ஜெயிக்கிறது, எப்படி நான் இந்த பிரச்சனை வெளியே வருது, எப்படி நான் இந்த துன்பத்துலேருந்து வெளியே வருது, எப்படி என்னுடைய வறுமையை அறியாமையை என்னுடைய ஏழ்மையை போக்கிக்கிறதுன்னு யாரால் மட்டும்தான் செய்ய முடியுது. ஒரு 15, 20, 16, 18, 25 வயசு வரைக்கும் சும்மா இருந்த ஒரு பொம்பளையோ அல்லது ஆம்பளையோ அதுக்கப்புறமா விவேகத்தோடு செயல்படுவாங்க. தெரியாதனமாக முதல்ல பிட்டு வச்சு மாட்டிப்பான், அவன் ரொம்ப சூப்பராக பிட்டடிக்க கற்றுப்பான். ஏன் என்னாச்சு, அவனுக்கு விவேகம் ஒன்று உள்ளுக்குள்ளே வந்துச்சு. அப்போது சராசரியாக ஒரு மனிதனுக்கு இருக்கிற அறிவு அல்லது ஒரு விலங்குக்கு இருக்கிற அறிவு என்னவாயிடுச்சுன்னா விவேகம் ஆயிடுச்சு. பதப்பட்டுச்சுன்னா, புரிஞ்சிச்சுன்னா, சூழ்நிலையை புரிஞ்சுக்கின்னு சூழ்நிலையை கலக்க தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன, அந்த அறிவுக்கு பேர் என்ன, விவேகம். அறிவில் கொஞ்சம் வித்தியாசமாகவும் சிறப்பாகவும் சரியாகவும் செஞ்சால் விவேகம். இது நன்மை அல்லது தீமை ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது. விவேகன்றது தீமை செய்யறதுக்கு கூட இருக்கும். இந்த ஊரெல்லாத்தையும் வச்சுட்டு முருகா என்னை ரொம்ப நல்லா வச்சுக்கோ, ஊரில் இருக்கிறவங்கலாம் என்னென்ன வட்டி வாங்கணுன்றான் ஒருத்தன். யார்கிட்ட, முருகன்கிட்ட. என்ன அர்த்தம், விவேகம்தான். ஊரில் இருக்கிறவங்களாம் என்கிட்ட வட்டி வாங்கினா என்ன அர்த்தம், என்னை நல்லா வச்சுக்க சொல்கிறான்னா அர்த்தம். என்னை நல்லா வச்சுக்கும் போதே அப்போ வட்டி தொழில் செய்கிறவரு நல்லா வச்சுக்கணும் என்ன அர்த்தம், எல்லாம் என்ன பண்ணுவான், எல்லாம் கடங்காரனா போட்டோம், நான் எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்போ வட்டி தொழில் எப்போ நாசமானா தான் நம்மளாம் நல்லா இருப்போம். யார் மோசமாகணும், இப்போ வட்டிக்கு விட்றவர் எப்படி ஆகணும், நல்லா இருக்கக்கூடாது. ஏன், அப்போ நான் சுற்றிக்கிற மக்கள் என்ன ஆகிட்டாங்கன்னு அர்த்தம், நல்லா ஆகிட்டாங்கன்னு நினச்சோம். வெட்டியானுக்கு வேலை கிடைக்கலனாக்கா, ஒரு வெட்டியார் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கலன்னு என்ன அர்த்தம், ஊரில் யாரும் சாவலை, நல்லா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நல்லா வெட்டியார் நல்லா வசதியாக இருக்கிறாரு, சொத்து சுகமாக சேர்த்துக்கிறாரு, பங்களாவாக கட்டுனுக்கிறாரு, என்ன பண்ணுறதே தெரில, டெய்லி 4 பணம் தள்ளுறாரு. எப்படி ஊர் எப்படி இதுன்னு அர்த்தம், நோய்வாய்ப்பட்டது. ஏன்னா டெய்லியும் போயின்னுக்கிறாங்க அங்கே லைன் தான். அப்போ இதான் விவேகம்.
இதான் விவேகம். 2 விதமாக பேசுறது. ஒரு மனிதன் பேசும்போது பார்த்தீங்கன்னா, நீ நிறைய பேச்சாளர்கள், இந்த மனிதர்கள், இந்த சிறப்பு படைப்பாளிகள்லாம் விவேகிகள். உங்களை அப்படியே புத்தி பிணற வச்சுருவானுங்க. பேசும்போது நீ கேட்டீங்கன்னா அப்படி இருக்கும். நீங்கள் ஒரு பொருளை தொலைத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் தேடுகின்ற இடம் சரியான இடம் இல்லை. நீங்கள் கேட்டோன்னு அப்படியே டென்ஷன் ஆகிடுங்க. என்ன மாதிரி பேசுகிறாரு மகன், நீங்கள் ஒரு பொருளை ஏன் தொலைச்சிங்க, உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பொருளை தொலைச்சிட்டீங்க, நீங்கள் திரும்ப கிடைக்கலன்னா நீங்கள் தேடுற இடம் சரி, நீங்கள் பொருளை தொலைக்கவே இல்லை, தொலைச்ச மாதிரி ஆகிட்டீங்க. இப்போது கூப்பிட்டு நீங்கள் பாவத்திலும் துக்கத்திலும் மனவேதனையிலும் உங்களை நீங்கள் அழித்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாங்க நான் பாவிதான், நான் ரொம்ப வேதனையாக தான் இருக்கிறேன். ஏன் அவர் சொன்னோன்னு என்ன ஆகிட்டீங்க நீங்கள்? அதுக்கேற்ற மாதிரி சிந்திக்கிறது. புரிஞ்சுக்கினா, அதாவது விவேகி ஒருத்தன் புரிஞ்சுக்கினா மனிதன் எவ்வளோ தூரம் சிந்திப்பான், எவ்வளோ தூரம் அவனுக்கு அறிவு இருக்குது, இவனை எப்படி ஏமாற்றலாம். விவேகம் தானா நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டது. இது விவேகி என்ன இல்லை, நன்மை. ஒரு மனிதன் விவேகியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நல்லவனாக இருக்கணும். நல்லவன் ஒருத்தர் விவேகத்தோடு இருந்தான்னா, நல்ல ஒருத்தர் விவேகத்தோடு இருந்தாருன்னா எப்படி இருக்கும் இந்த உலகம்? நல்லா இருக்கும். ஆனால் யாருக்கெல்லாம் விவேகம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏமாத்துறவனுக்கு தான் நல்லா வருது. ஏன்னா அவன் தான் உட்காந்து சிந்திக்கிறான் ரூம் போட்டு. ஏன்னா உழைக்கிறவர் என்ன செய்கிறாரு, நீட்டாக போயிட்டு அறுவடை பண்ணுறாரு, களை பறிக்கிறாரு, விதைய போடுறாரு, முளைகிறாரு. அவருக்கு என்ன விவேக சிந்தனை தேவைப்படுதா? தேவைப்பட இல்லை. ஏமாத்த நினைக்கிறவரே ஆளுக்கு 10 ரூபாய் டெய்லி கொடுங்க, மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது? 300 ரூபா ஆகுது. நான் மேலே ஒரு 10 ரூபா போட்டு 310 ரூபா தரேன். நல்லா இருக்குது. நம்ம சும்மா வச்சு இந்த 10 ரூபா போட்டால் வருமா? என்கிட்ட வட்டிக்கு வாங்கிக்கோங்க, 300 ரூபாய்க்கு 30 ரூபா வட்டின்றாரு. நீங்கள் மாதத்துக்கெல்லாம் 10 ரூபா போட்டு எவ்வளோ தராரு அவர் உங்களுக்கு? 10 ரூபா தராரு. ஆனால் அவர் உங்களுக்கு எப்படி கொடுக்குறாரு 300 ரூபா கொடுத்தா? கேட்டால் என்ன சொல்கிறாரு, நீங்கள் டெய்லி 10 ரூபா தானே தரீங்க, நான் மொத்தமாக 300 ரூபா தரேன்ல அப்படின்றாரு. ஆனால் அவர் எத்தனை பேர் கஸ்டமர் வச்சுக்கிறாரு? ஒரு 100 பேர் வச்சுக்கிறாரு. 100 பேர் 10 ரூபா கொடுத்தா டெய்லி எவ்வளோ வருது? இதுதான் விவேக சிந்தனை. இதான். ஆனால் நம்ம என்ன கணக்கு போடுறது இல்லை. எனக்கு 10 ரூபா வருது, 10 ரூபா எனக்கு லாபம் வந்தால் போதும்னு இருக்கிறவங்க கொடுத்துட்றான். இல்லை அது 10 ரூபா வட்டி இருந்தாலும் பரவாயில்லன்னு என்ன பண்ணிக்கிறான், வாங்கிக்கிறான். கடன் வாங்குறவன் வாங்கிக்கினேங்கிறான், அதை கொண்டு லாபம் அடைகிறவன் அடைகிறான். இந்த கொஞ்சம் லாபம் போகணும்னு நினைக்கிறவனை வச்சுருந்தா யார் போச்சுன்னு இருக்குது? விவேகி கிட்ட காசே கிடையாது, ஓபிஎம்னே பேர் வச்சுட்டான், அதர் பீப்புள் மணி. இந்த ரொட்டேஷனுக்கு பேர் என்ன? அதர் பீப்புள் மணி, ஓபிஎம். இவர் ஒன்றுமே போட மாட்டார். நீ ஏன் கஷ்டப்படுற, நீ ஏன் முதல்ல எல்லாம் போடுற, மூளை மட்டும் உனக்கு சாதாரண ஆளா, நீ தான் பச்சுக்கிற, இவ்வளோ பெரிய அறிவாளி நீ, இதுக்கு போய் காசுலாம் வர போடுற, சீட் பண்ணு, காசு கொடு, இல்லை டெய்லி 10 ரூபா கொடு, சேவிங்ஸ் வீட்டில் இருந்தால் சும்மா வருமா? கழுவு டப்பாவில் போடுற மாதிரி போடுங்க. என்ன பண்ணிட்ட நீ? ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்து போய் போடு, எவ்வளோ கொடுப்பான்? 6.5%. அவங்ககிட்ட போய் கடன் கேளு, 19%. ஆல்மா அகைன்ஸ்ட் டெபாசிட் நீ லோன் வாங்கிக்கலாம். நீ டெபாசிட் பண்ணும்போதே சொல்லுவான் என்னன்ட்டு, உனக்கு 5 வருஷம் போட்டு நான் எடுக்க மாட்டேன்ற முடியல, அடமெண்ட்டாக இருந்துருவேன், கடவுனா வாங்கிப்பேன். எவ்வளோ %? இதில் யார் விவேகி? இப்போ நீ நானே ஒரு நகை எதுவுமே அடகு வைப்பேன், 1.5 பைசா வட்டின்னுவான், கொடுத்துருவேன். நகை மூழ்கிடும், 12 மாதம் ஆச்சு நகை மூழ்கிடணும், லெட்டர் ஒன்று அனுப்புவான். அதே நகையை திரும்ப பண்ணேன். ரொம்ப விவேகி என்ன திரும்ப பண்ணிடுறான், ஏலம் போய் எடுத்துக்கிறான். அதை விட ஒரு நல்ல விவேகி தான் வித்துட்டு போயிடுவான். இந்த விவேக சிந்தனை ஏன் நமக்கு வரல? ஏன் நமக்கு அந்த மாதிரி விவேகத்தோடு நம்ம இல்லை? அப்போ விவேகன்றதுன்னா ஒரு செயலை எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளோ சிறப்பாக செய்யணும். பின்னாடி எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு, நமக்கும் பாதிப்பு இல்லாமல் பித்தியாருக்கும் பாதிப்பு இல்லாமல் யோசிக்கலாம் தானே. ஆனால் விவேகி அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதன் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்? நல்லவனாக இருந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டான்னா. ஹர்ஷத் மேத்தான்னு ஒரு மனுஷன்
போய் காசு வாங்கி போய் இவரே ஷேர் வாங்கி இவரே விற்று இவரே கோடிகளில் வர சம்பாதிச்சார். எந்த கேஸில் போகிறதுன்னு தெரியல. இப்போ தனியாக ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணி இவர் குற்றவாளின்னு போடுறானுங்க. குற்றம் செய்தாரா இல்லையா? செய்த குற்றம் என்ன? இப்போ உட்காந்துங்கிறாங்க நிறைய பேர் விவேகி, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ என்ன செய்கிறேன்னாக்கா ஷேர் மார்க்கெட்டு பார்த்துக்கிறீங்களா? இதெல்லாம் எங்கேருந்து ஆனது? நல்லது பின்னாடி செய்யறதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் இந்த அரசியல் தந்திரவாதிகள்லாம் என்ன செஞ்சுனுங்கிறானுங்க? தன்னை நிலைநிறுத்ததுக்காக என்ன வேணா பேசுகிறானுங்க. நம்ம என்ன ஆயிடுறான் பாரு. இப்போ இதில் யார் விவேகி பாரு? விவேகியாக இருக்கிற அத்தனை பேருமே நிறைய பேர் என்னவா இல்லை, நல்லவனா இல்லை. ஏன்னா விவேக சிந்தனை யாருக்கு வளர்த்துல? ஏன் அவனுக்கு அந்த மாதிரி தேவையில்லை. போட்டார், முளைச்சது, அறுத்தாரு, சாப்பிட்டாரு. மாடு மேய்ச்சாரு, மாடை வெட்டினாரு, மாடை சாப்பிட்டாரு. அவர் எதனா யோசிப்பாரு? விவேகி பார்க்குறான். இவன் பாட்டு சாப்பிட்டு இவன் பாட்டு ஜாலியாக இருக்கிறான். நம்மளாண்ட வரவே மாட்டேன்றானே. பேங்க்குக்கு வர மாட்டேன்றான், லோன் வாங்க மாட்டேன்றான், எதுவுமே செய்ய மாட்டேன்றான். என்ன செய்யுது? நோ மாட்டுக்கறி சாப்பிடாதேன்னு சொல்லி ஒரு சாமியார்கிட்ட சொல்லி அமைச்சிருக்குது. சாமியார் துட்டு வாங்கி வந்துக்கிறாரு. அவரும் நம்ம பீஃப் தான் சாப்பிட்டுக்கிறாரு, சரக்கு வச்சுட்டு. நீங்கள் என்ன பண்ணுறது இல்லை? ஏன் சாமியார் சொல்லிட்டாரு. சாமியார் இன்னும் சரக்கு வச்சுட்டு அதெல்லாம் சாப்பிட்டுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சாலு சிங்க் இருக்குது, அது சாப்பிட்டாக்க உடம்பு நல்லா இருக்குது. இப்போ என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க? இதெல்லாம் விவேகத்தினால் ஆனது. அப்படி நல்ல மாதிரியே பேசுறது. இந்த வக்கீல்கள்லாம் பேசுகிறவங்க, வக்கீல்கள்லாம் ஒரு விவேகிகள். வக்கீல்னா என்ன? வாதத்திறமைன்றது என்னதான்? விவேகத்தினால ஆனது தான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, சாட்சி தான் எனக்கு வேணும். உண்மைண்ணா ஜட்ஜி என்ன எதிர்பார்க்குறாரு? சாட்சி. உண்மை அந்த என்ன, பொய்யா அந்த என்னங்கண்ணா? பொய்யா, ஆனால் அது சாட்சிக்கு தான். ஆமாங்க, சாட்சி தான். என்ன பண்ணுறாரு அவரு? அப்போ நீதிமன்றம் என்ன எதிர்பார்க்கறது இல்லை? என்னதான் எதிர்பார்க்குது? சாட்சி எதிர்பார்க்குது. வக்கீலுக்கு புரிஞ்சிச்சு, சாட்சி தானே கிரியேட் பண்ணிட்டா போச்சு. நீ வக்கீல்கிட்ட உண்மை சொல்லணும், ஆனால் வக்கீல் உண்மை சொல்ல மாட்டார். நீ வக்கீல்கிட்ட மருத்துவர்கிட்ட என்ன சொல்லணும், ஆனால் மருத்துவர் வக்கீல் உங்ககிட்ட என்ன சொல்ல மாட்டாங்க. மருத்துவர் உனக்கு உண்மை சொல்ல மாட்டார். ஏன்னா உனக்கு கேன்சர்னு நீ செத்து போயிடுவியா. வக்கீல் என்ன பண்ண மாட்டாரு. புரிஞ்சிச்சா எப்படிதான் நம்மளை ஏமாத்துறாங்கன்ட்டு? அப்போது இந்த உலகம் முழுசும் தந்திரங்களை கையாண்டு விவேகத்தினால என்ன செஞ்சு வச்சுக்குது? உன்னை முட்டாளா திசை திருப்பிடுது. இப்போ நீ என்ன தான் பண்ண வெளியே வர முடியாதுங்க. நீயும் விவேகியாக மாறணும், இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. அப்போது விவேகத்துக்கு ஒரு பொருளை கொடுத்து விவேக சிந்தாமணின்னு ஒரு பாட்டை எழுதி வச்சுட்டு போயிடறான். அந்த பாட்டை பற்றினா ரெண்டு அர்த்தம் இருக்கும். அந்த பாட்டை பற்றினா எப்படி இருக்கும்? ரெண்டு அர்த்தம் இருக்கும், ஒரே அர்த்தம் இருக்காது. முட்டாளுக்கு ஒரு அர்த்தம், அறிவாளிக்கு ஒரு அர்த்தம் எழுதி வச்சுட்டு இருப்பான். காலமேக புலவர்கள், ரெட்டை புலவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி வச்சுருப்பானுங்க? ஐடியா. இந்த உலகத்தை சரியாக புரிஞ்சு வச்சுக்கோ, எல்லாம் தந்திரங்களை செஞ்சு கையாண்டு எல்லாம் நல்லவன் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுட்டுக்கிறான். எல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கிறான்? அந்த நல்லவனாக இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறது விவேகத்தோடு நடந்துக்கிறான். எப்போ அது அவுத்து நாட்டுறோன்னு கேட்டிங்கன்னாக்கா, சுயரூபம்னு ஒன்று இருக்கும் அவனுக்கு. நீங்கள் கேமராலாம் வச்சா பிடிச்சிருவீங்க. அது வரைக்கும் என்ன பண்ணாது உனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லையா? எவ்வளோ நாள் விவேகம் பண்ண முடியும்? கேமரா கிட்ட போய் விவேகம் செல்லாது. கருவிங்கிட்ட என்ன செய்யாது? உன்னுடைய திலலங்கரித்தனெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நீங்கள் அங்கே போய் சும்மாலாம் நடிக்க முடியாது. அப்படி நீங்கள் இங்கே கிளீஸில் 104 அழுவார் சிவாஜியும். சாத்தியமா? ஏன்? அப்போது கேமராவை கூட கேமராவுக்கு முன்னாடி கூட காட்சிகளை வெட்டி வச்சிடலாமா? கிளீஸில் ஊற்றத்தெல்லாம் காட்டாமல் தண்ணி மட்டும் ஊற்றத்தை காட்டலாமா? என்ன ஆயிடுச்சு இப்போ? அப்போ படம் எடுக்கிறவங்க யாராயிட்டாரு? விவேகிகள்லாம் படம் எடுக்கிறாங்க. எதுக்கு? எதனா ஏமாற்றி உன்னை நல்லா வாக்கி வச்சுக்கிறான் பாரு. உனக்கு புரட்சியாளன் உனக்குள்ளே வெறியெல்லாம் இருக்கும். இந்த சமூகத்தை தீர்த்துணும். 18 வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கும் அப்படியே இந்த உலகத்தை அப்படியே தூக்கி நிற்க வச்சணும்னு தோணும். 60 வயசு தாத்தாட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவார், ஜாதி தான் ரொம்ப முக்கியம். 20 வயசுல என்ன பேசினார்? அவரு புரட்சி பேசினார். ஆனால் 60 வயசுல என்ன ஆயிட்டாரு? ஏன்? பாதுகாப்பு. அப்போ அவருடைய மூளை என்ன ஆயிடுச்சு? முட்டாள்தனத்துக்கு ஆச்சு. இப்போது விவேகம் உள்ள ஒரு மனிதனாக நீ இருந்தியானா நீ புரிஞ்சுக்கணும், ஓ நம்ம பிறந்தோம், வளருவோம், வயசாகவும் செத்துருவோம். சாத்தியம் தானே? இதெல்லாம் மாற்றுக்கருத்து இருக்குதா? இது பிறந்து செத்துருவோன்றது மட்டும் ஒரு மனுஷனுக்கு புரிஞ்சிச்சானா அவன் விவேகி ஆனான்னா மட்டும்தான் என்ன ஆகாதீங்க. பாரு, ஒரு நல்ல விவேகி
ஆனால் திருடன் 1-3 கல்யாணத்தை பண்ணிட்டு சொத்தாக சேர்த்து விட்டான். ஆனால் என்ன சொல்லுங்கிறீங்க நீங்கள்? அவரை என்ன சொல்லுங்கிறீங்க? ஏன் உனக்கு விவேக சிந்தனையே வரல? விவேகம்னா என்னன்னு உனக்கு தெரில. அதனால என்ன செஞ்சுங்கிற நீ? முட்டாள்கள்லாம் என்ன சொல்லுங்கிற? என்ன சொல்கிற? அறிவாளின்னு சொல்லுங்கிற. ஒருத்தவரான் ஜாதி தலைவர்ன்றான், அடுத்தது என் புள்ள தான் வாரிசுன்றான். அவன் விவேகியா நீ விவேகியா? எங்கள் தலைவர்ற நாங்கள்லாம். யார் தலைவர்? அவர் ஏன் தலைவராகிறாரு? புள்ளிக்கு நீ எதுக்கு தலைவர் சொன்னாங்கிற? உனக்கு கொஞ்சமாச்சும் விவேகம் இருக்குதா? விவேகம் என்ன புரியுதா? பாரு, இந்த உலகம் முழுசும் விவேகம் உள்ள முட்டாள்களால். விவேகம் உள்ள அவன் பேர் முட்டாள் தான். நீங்கள் நினச்சிக்கூடாது அவனும் அறிவாளி இல்லை. எவ்வளோ இருந்தாலும் அவ்வளோதான் கவலம் தான். எவ்வளோ வாங்குறியோ அவ்வளோதான் சாப்பாடு, எவ்வளோ தூங்குறியோ அவ்வளோதான் தூக்கம், எவ்வளோ உனக்கு முடியுதோ அவ்வளோதான் வாழ்க்கை. அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது? நீ 20 வீடு கட்டிடலாம், வெட்டி போட்டுலாம் தூங்க முடியாது. அது வர சொல்லிட்டான் நவகாண்ட யோகான்ட்டு. 9 வீடு தான் கட்டினா. அப்போது 9 பார்ட்ஸாக பிரிச்சுட்டு 9 இடத்துல போட்டு தூங்கினுக்கலாம். நல்லா இருக்கான். கையை வெட்டி அங்கே போட்டு காலை இங்கே வெட்டி போட்டு மறுநாள் எடுத்து சேர்த்து வச்சுன்னு வாழ்ந்துருக்க முடியும்? என்ன தான் பண்ண முடியாது? அப்படி வாழ்க்கை இல்லை. சிதைந்து விட்டு நீ என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. நீ இன்னும் விவேகத்தோடு செயல்பட்டாலும் இறையாற்றல் அல்லது உண்மை என்ன பண்ணுறதில்ல. உனக்குரிய தண்டனையை உனக்கு வழங்காமல், உனக்குரிய பரிசை உனக்கு கொடுக்காம இருக்காது. இதெல்லாம் புரிஞ்சிச்சன விவேகம் என்னப்ப யாரென்ன ஏமாத்தினன்ட்டு. ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசிக்கலாம். இந்த மனிதர்கள்லாம் நிறைய பேர் முட்டாளாக இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க. ஒரு 20-30 பேர், ஒரு 20 லட்சம் 30 லட்சம் பேர் ஏமாத்திங்கிறான். எத்தனை பேர்? 20-30 பேர். எத்தனை பேரை? இவங்கெல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ் தான், இவங்கெல்லாம் என் அடிமைகன்றான். கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்களும் ஆமாங்க. எப்படி இந்த சமூகம் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் நம்ம வந்துட்டுக்கிறோம்? என்ன செய்யலாம்? முட்டாள் அடையாளம் காட்டலாம் தானே. ஆனால் நம்ம முட்டாள்கள் அடையாளம் காமிச்சா கூட 20 பேர் அந்த நம்மளை ஜெயிக்க முடியும்னா 2 லட்சம் பேர் நம்ம பக்கம் வர கட்டி போகிறாங்க. ஆனால் 20 பேரை அழிச்சிட முடியும் தானே? 20 பேரை அழிச்சிட முடியும் தானே? இல்லை 20 பேருடைய குற்றத்தை எடுத்து சொல்ல முடியும் தானே? சொல்லலாம். குற்றத்தை எடுத்து சொல்கிறவனா யாராகிறான்னு பார்த்தீங்கன்னா தன்னை அடுத்த தலைவராக மாற்றிக்கிறதுக்கு இருக்கிறான். பிரச்சனை எங்கே நடக்குது இப்போ? பாரு, விவேகி தான் ஒருத்தனை மறுத்து ஒருத்தனை செய்கிறான் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் இல்லைங்க தலைவர் நானுன்னு சொல்ல வரான். நீ கண்டி விவேகத்தோட இந்த உலகத்தை அணுகுனேன்னா எல்லா முட்டாள்தனமும் பச்சையாக தெரியும். அடடே தம்பி ரொம்ப ஏமாத்துறாருப்பா, இல்லை ஜிகுன்னு நம்ம வேஷம் போட்டு என்ன பண்ணுறாரு? ஏமாத்துறாரு. உண்மையிலேயே கடவுள் தெரிஞ்சால் கடவுள் தெரியும். காசு கொடுக்குங்க, தப்பு கிடையாது. காசு கொடுத்து என்ன பண்ணுங்க? ஒரு பொருளை வாங்குங்க, தப்பு கிடையாது. ஒரு பொருளை நீங்கள் விலை, எல்லா பொருளுக்கும் ஒரு விலை இருக்குது, கட்டாயம் கொடுக்கணும். விலை இல்லாத ஒரு பொருள் வாங்கினாலும் அது அசிங்கம். நீ விலை கொடுத்து வாங்க முடியலனாக்கா உனக்கு அது அசிங்கம். அது உனக்கு பெரிய அவமானம் தான், இது இழக்கு தான். நீ ஒரு சோம்பேறி தான். உன்னால் முடியாமல் தான் என்ன பண்ணுற? நீ கெஞ்சி வாங்குற மாதிரி ஒரு விஷயம் இங்கே இல்லை. அதை அடையத்துக்கு என்ன செய்யலாம்? நீ ரைட் அண்ட் ரைலா வாங்கலாம். ஏன் கெஞ்சி வாங்கணும்? ஏன் அந்த தகுதி உனக்கு இல்லை? ஏன் நீ ஏன் அந்த தகுதி இல்லைன்னு நினைக்கிற? ஆவு 2 விதம். நீங்கள் 50,000 ரூபாய்க்கு வைக்கிறீங்கன்னு என்ன கேட்கறதுக்கு பதில் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க நீங்கள் என்ன ஆயிடலாம்? வசதியாகிடலாம். இல்லை சார் 50,000 ரூபாய்க்கு மட்டும்தான் நீங்களாகிடுவீங்க. நீ எல்லாம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும் மாறி ஏன் மாறக்கூடாது? மாறலாம் தானே? அப்போது நிலை மாறும்போது நானும் என்ன பண்ணலாம்? மாறலாம். 2 விதம். இல்லை என்னால் முடியாது, வழி இருக்குது. 12 வாரம் வரலாம், இதெல்லாம் வழி இருக்குது. ஸோ இது நம்ம விஷயம்தான்றதில்லை. எந்த இடத்துல நீ போனாலும் உன்னை அடையறதுக்கு நீ என்ன செய்ய வேண்டியதில்லை. உன்னை நீ தாழ்மைப்படுத்திக்க வேண்டியதே இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா உனக்குரிய எல்லாத்தையும், எல்லா சுதந்திரத்தையும் இந்த கடவுள் உனக்கு கொடுத்துருக்குது. கண்ணு அவனுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லை, காது வித்தியாசம் இல்லை, மூக்கு எந்த பொருளுமே வித்தியாசம் இல்லை. சிந்திக்கிற விதத்தில் மட்டும்தான். விவேகி எப்படி சிந்திச்சிட்டான்? எப்படி உன்னை ஏமாத்துறதுன்னு சிந்திச்சிட்டான். இன்னொரு விவேகி எல்லாருக்கிட்டையும் அந்த சுதந்திரத்தை வாங்குறான்னு. நீ இப்போது 2 பேருமே நிற்கிறானுங்கன்னு வச்சுக்கோ போட்டியில், யாருக்கு நீ ஓட்டு போடுவ? ஆனால் அசல் விவேகிக்கு ஒரு உண்மை புரியுது. எப்படியும் நம்ம சுடுகாட்டுக்கலாம்,
எப்படி எங்கே தான் நம்ம கடைசியாக இந்த உடம்பு எங்கே தான் சுடுகாட்டுக்கு தான். இந்த இந்த இவங்களை கூடலாம் நம்ம ஏன் மாற வச்சுன்னு மல்லு வச்சுன்னு போகிறது? ஒரு சிறந்த விவேகி என்ன பண்ணுறது இல்லை, சும்மா என்ன பண்ணுறது இல்லை, பேசுறதில்லை. கருணையும் அன்பும் மிகுதியால் மட்டும்தான் விவேகி தன்னை ஒட்டி கீழே இறங்கி வரான். உண்மையிலேயே ஒரு நல்ல விவேகி, எல்லா விஷயமும் புரிந்த ஒரு மனிதன் என்ன பண்ண வர மாட்டான், பேச வர மாட்டான். ஏன்? அவசியம் இல்லை. நீ முட்டாள் கூட பேசினா போகிறது இல்லை, வெற்றியாரை பொறுத்து இல்லை. முட்டாளுங்க என்ன பண்ண போகிறது இல்லை, புரிஞ்சுக்கிறவன் என்ன தான் பண்ணுவான், தானவே கூட புரிஞ்சுப்பான். நான் சொல்லி தானே புரிஞ்சுப்பான். ஒரு மனிதனுக்கு புரியணும்னா அவனே கூட புரிஞ்சுப்பான். ஆனால் பாருங்களேன், இந்த விவேகிங்களாம் என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரையுமே அறிவாளி ஆக விடாத அளவுக்கு பேசி வச்சுக்கிறாங்க. ஒருத்தனும் பேசும்போது எப்படி பேசிக்கிறான். இப்போ நமக்கு என்ன ஒரு பெரிய லாபம் அல்லது வெற்றின்னா, 2 முட்டாலும் ஒன்றா பேசிட்டுக்கிறான், 2 பேர் பேசிட்டு நம்ம கேட்டோம். அதான் நம்முடைய பெரிய வெற்றி. ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் என்ன இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அப்படி இல்லை. ஒரு ஏரியாவில் ஒரு விவேகி மட்டும்தான் இருப்பான், அவன் எல்லாரையும் ஆட்டு பற்றி வச்சுட்டு இருப்பான். அங்கே ஒரு கூட்டம் மட்டும்தான் இருக்கும், மற்றவங்கெல்லாம் உணர்வில் இருக்கும். ஒருத்தருக்கு என்ன இல்லை, தொடர்பே இல்லை. பாரு, இங்கே ஒரு முட்டாள் இருந்துக்கிறான், அவன் ஜாதியில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுத்தி கொடுத்துக்கிறான், இல்லை ஏற்படுத்திக்கினாங்க, எல்லாம் கூட்டமாக வந்துக்கிறாங்க, அது அக்செப்டும் ஆயிடுச்சு. சார் நீங்கள் தான் ஜாதியில் உயர்ந்தவர், நாங்கள் ஜாதியில் மட்டும் ஒத்துக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருந்துன்னு. இன்னொரு இடத்துலேருந்து ஒருத்தன் வரான் இங்கே, அவன் பார்க்குறான்டா இது மனுஷன் எப்படி பண்ணுறானுங்க, அசிங்கமாகுது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான் அவன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அழகாக சொல்கிறாரு, பல கிழிஞ்ச சட்டைகளெல்லாம் எடுத்து, துணிகளெல்லாம் வெட்டுப்பட்ட துணியெல்லாம் எடுத்து போட்டு சட்டையை போட்டுக்கினான் ஒருத்தன். அதுதான் அடிமைப்பத்துன்னு சொல்கிறானுங்களா இவனுங்க. வெட்டி இந்த துணி என்ன பண்ணாரு, ஒருத்தர் சட்டையாக போட்டார். அதை இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, அடிமைப்படுத்தினாங்க. புழுக்கமாகுதுன்னு கைட்டி போட்டுக்கிறான். இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, அதை விடுதலைன்றானுங்களாம். வெட்டிய துணிகளை ஒட்டு போட்டு சட்டையாகி போட்டி கொண்டேன். இவர்கள் என்ன சொன்னாங்க, அடிமை என்றார்கள். மனுஷன் நான் என்ன பண்ணேன், வெட்டி கூறு போட்டுன்னு நீ அவன் பல்லவன் சேரன் சோழன் பாண்டியன் மாங்காய் மட்டை சேரி பாப்பனை சேரி அந்த தெரு அந்த மயிறு இதெல்லாம் சொல்லி வச்சு இந்த வல்லத்தி என்ன பண்ணேன், நான் ஒன்றாக்கி ஒரே டெமினியன் ஆக்கினா வாக்கினேன். சட்டையா ஒன்று என்ன சொன்னானுங்க, அடிமை பற்றிட்டேன்னு. ரொம்ப புழுக்கமாயிடுச்சு, கைட்டி போட்டேன். நான் தான் கைட்டி போட்டேன். என்ன சொல்கிறானுங்க, எங்கேருந்துடா சுதந்திரம் வாங்கினீங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மான். மனுஷன் எவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சிந்திக்க தெரிஞ்சவனா தான் செய்கிறான், சரியா தான் சிந்திக்கிறான். ஒரு நல்ல விவேகி அல்லது நல்ல விவேகத்தன்மை உனக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும், முதல்ல உன்னை நம்பணும். யார என்னவா நீ உன்னை நினைக்க போற, என்னையா நினச்சினுக்கிற உன்னை நீ நினைக்கிறதே இல்லை. உனக்குள்ள விவேகம் உனக்குள்ள இருக்குது. உன்னுடைய பிறப்பு உரிமை அது, உன்னுடைய பிறப்பு உரிமை. மனிதனால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், எந்தெந்த பொருளை எப்படி கையாளணும்னு தெரியும். ஏன் ஒரு காக்காக்குன்னா இல்லை, எல்லாருக்கும் அந்த அறிவே இல்லை. நாய் தேங்காய் எவ்வளோ நேரம் விட்டான், உடைக்க தெரியும், அதுக்கு தூக்கி போட்டால் ஓடின்னு தெரியும், மேலே கல் தள்ளி விட்டால் ஓடின்னு தெரியும், இல்லை உடைக்க முடியும். ஆனால் மனுஷன் நீங்கள் ஒரு கருவியை குத்துட்டீங்கன்னா, ஃபோனை குத்துட்டீங்கன்னா, குழந்தைகிட்ட குத்திங்கன்னா அது அழகாக தேய்ச்சி என்ன பண்ணுறோம். ஆனால் ஒரு 60 வயசு ஆள்கிட்ட குத்து பாருங்களேன், பேப்பரில் தேதி பாரு ஃபோன் நம்புறேன். ஏன் கற்றுக்க மாட்டேன்னு நட முடியலாம், வயசாயிட்டான்னா. ஒரு விவேகி என்ன செய்யறது இல்லைன்னா கடைசி வரைக்கும் கற்றுக்க பார்க்குறான். ஏன்னா பேரங்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது கற்றுக்கிறதுக்கு. யார்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, பேரங்கிட்ட ஒரு விஷயம் கற்றுக்கிறது. இந்த காலம் அல்லது இந்த பூமி இல்லை இந்த உலகம் கடைசி வரைக்கும் அவனை கற்றுக்குத்துனே தான் இருக்க போகுது. ஏன்னா இது நித்த மாற்றத்தை சந்திச்சுனே இருக்குது. இதில் நான் எப்படி இருக்கணும், நான் என்னுடைய மகிழ்ச்சியை எதுக்காகவும் என்ன பண்ணக்கூடாது, விளப்ப வைக்கக்கூடாது. ஏன் இந்த முட்டாளுங்க என்ன பண்ணுவானுங்க, என்ன கூப்பிட்டு வச்சு என்ன முட்டாளுன்னுவானுங்க. முதல்ல நான் அதை ஒத்துக்கூடாது. முதல்ல என்ன ஒத்துக்கூடாது, நீங்கள் முதல்ல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரும் ஒருத்தர் பேசுகிறாருன்னா அப்படியே ஒத்துக்கூடாது. நான் பேசினா கூட என்ன பண்ணணும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள்கள். உண்மையிலேயே இந்த மனுஷன் சரியாக தான் சொல்கிறாங்க. இவன் சொல்கிறதுல என்ன ஒரு தர்மம் இருக்குமா,
இவன் சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குமா? யார் யோசிக்கணும்? எவனுமே நான் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கன்னு தான் சொல்கிறானே தவிர நான் சொல்கிறது என்ன பண்ணுன்னு சொல்ல யோசிக்கிறான் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே போனால் அவர் ரொம்ப விசேஷமானவர்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கோவம் வரணுமா? அவரோட சராசரி மனுஷனாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோவம் வரணும். அவர் விசேஷமானவர்னா நான் யார்? நீங்கள் எதுக்கு போனீங்க அங்கே? ஒரு நல்ல மருத்துவர் அவர் ஆரோக்கியமாக இருக்கிறதுனா இல்லையா? எப்பங்க ஒரு நல்ல மருத்துவர் வர்றவங்களே ஆரோக்கியமாக இருக்குன்னா தான் அவர் நல்ல மருத்துவர். அவர் ரொம்ப ஆரோக்கியமானவருங்க, அவர் நம்மள சின்ன நல்லா இளமையாக இருப்பார், அவர் போன அப்படி தெம்பா உட்காந்து இருப்பார், அவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பார் ஒரு மருத்துவர் அப்படி சொல்லுவீங்க? எப்படி அவர் சிறந்த மருத்துவர்? அடுத்தவங்களை ஆரோக்கியமாக ஆகினார் தான் அவர் என்ன சிறந்த மருத்துவர். ஒரு நல்ல குருன்னா யாரியா? நல்ல மாணவனை உருவாக்குறவர், ஒரு சிறந்த மனிதனை உருவாக்குறவர் தான் குரு. சிறந்த மனிதனா குரு? யார் குரு? யாரையா குரு? நல்ல மருத்துவர் யாரு? ஆரோக்கியமான மனிதரை உருவாக்குறவர். நல்ல குரு யாரு? சிறந்த மனிதர்களை உருவாக்குறவர். மாணவன்ல எல்லா மனிதர்களும் எப்படி இருக்கணும்? அப்போ குரு யாரு? நீ குரு கிட்ட போயிட்டு வந்தா நீ என்ன ஆயிட்டு இருக்கணும்? ஆனியா? ஆனியா? அவர் பேர் சொல்ற, அவர் போட்டோவை மாட்டிக்கிற, அவர் சொன்னபடியே வளர்ற நல்ல மனுஷனா இருந்த போய் கேடு கட்ட மனுஷனா வந்த நல்ல மனுஷனா நீ இந்த என்ன பாரு, உன் இயல்பில் நல்லா இந்த கருவாடு மீன் இல்லை சுட்ட கஞ்சி கருவாடி இல்லை நல்ல தயிர் சாதம் இல்லை ஊறுகாய் நான் ஏதோ ஒன்று ஆச்சாரமாக காலையில் இருந்து பூஜையெல்லாம் பண்ணின்னு ஏதோ பண்ணின்னு இருந்தேன், நல்லா தான் இருந்தது. இது போய் வந்து என்ன ஆகிட்ட? அதையும் விட்ட இதையும் விட்ட. ஒரு கால் நீ அந்த காயத்ரி மந்திரத்தை ஒழுங்காக சொல்லியிருந்தேன்னா என்ன ஆயிருக்கலாம்? உனக்கு ஒரு விடுதலை அடைஞ்சிருக்கலாம். நீ என்னவே செய்யலை, யோசிக்கவே இல்லை. என்னடா ஆயிவன் நம்மளோ ஐயருன்றானுங்க. நம்ம சொல்கிற மந்திரமோ காயத்ரி மந்திரம், இது எழுதணும்னோ ஒரு சத்திரிய பய, இது எப்படி நம்மளை சொல்ல சொன்னானுங்கன்னு யார் கேட்கணும்? ஒரு விவேகம் உள்ள மனிதனாக இருந்தால் சிந்தித்து விடுவான். ஒரு விவேகம் உள்ள மனிதன் என்ன பண்ணிடுவான்? சிந்திச்சிடுவான். நாம யாரு? ஐயரு. நம்ம சொல்கிற மந்திரம் என்ன? காயத்ரி. எழுதுறது யாரு? சத்திரியன். என்னடா இது? நாமளோ பிராமணன், நாம படிக்கிறதோ சத்திரியன் எழுதுந்த, இன்னமோ இடிக்குத. யார் யோசிக்கணும்? ஒரு விவேகம் தான் யோசிப்பான். பாரு, செய்யப்பட்ட ஞானிகளால் செய்யப்பட்ட அத்தனையும் விவேகம் உள்ளவனுக்கு புரியணுன்ட்டு தான். ஒரு கதை சொல்லிட்டு அதை புரியாதபடி சொல்லிட்டு போயிடுறான். அழகாக ஒரு கதை சொல்கிறான். பொண்ணு மருமவன் எவன்னா பொண்ணை மட்டும் கூப்பிட்டு மருமவனை கூப்பிடாம இருப்பானா? மாங்க கேடு கட்டவனா தானே இருப்பான் அவன். அப்படி ஒரு கதை சொல்லிடுறானா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று ஒழிஞ்சிருக்கணும் தானே. விவேகம் உள்ள ஒரு மனிதன் என்ன செஞ்சிருவான்? அதை கேள்வி எழுப்புவான். இதுக்குள்ள ஏதோ ஒரு சூட்சம் இருக்குதுன்னு யோசிப்பான். அந்த சூட்சமத்தை அவன் என்ன பண்ணிடுவான்? கண்டுபிடிச்சிருவான். அப்போது ஞானம் அடைதல் ரெண்டு பேருக்கு சாத்தியம். ஒன்று முள்ள மாதிரி, ஒன்று விவேகமாக இருந்தால் இன்னும் ஆயிடலான்னா ரெண்டு எண்டுக்கு போயிடலாம். ஒன்று அசுரன் ஆயிடலாம், இல்லை தெய்வீகம் ஆயிடலாம். ஒன்று என்ன ஆயிடலாம்? அசுரத்தனம். எல்லாரையும் ஏமாற்றி எனக்குன்ட்டு என்ன பண்ணிடலாம்? வாங்கிக்கலாம். எல்லாரையும் நல்லா வச்சுட்டு எல்லாருக்கும் சிறப்பு எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா சொன்னால் நீயும் நல்லா தான் இருப்ப. ரெண்டு விதத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிடலாம். ரெண்டு விவேகி இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் இருப்பான். ரெண்டு பேரால் மட்டும்தான் இங்கே என்ன பண்ண முடியும்? சிறப்பாக இருக்க முடியும். அப்போது உன் விவேகத்தன்மையை நீ வளர்த்துக்கணும். எனக்கு புரியணும். நான் யாரை கேட்கணும்? நீ கேள்வியை நீ ஒன்று கேட்கணும். என் இருப்பின் ஆதாரம் எது? நான் ஏன் இவ்வளோ முட்டாளாகிறேன்? யாரையா கேட்கணும்? இது அவன் நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா எப்படி இது முட்டாள்தனமாக ஆச்சுன்னு கேட்கறது இல்லை. ரொம்ப ஈஸியாக ஆமாங்க நீடுறோம், முட்டாளு நீடுறோம். கறி சாப்பிடாதுன்னு சொல்கிறதும் நீ முட்டாள்னு சொல்கிறதும் ஒன்று தான். கூப்பிட்டு உடனே ஏன்டா புறம்போக்கு நீ ஒரு பெரிய முட்டாள்னு சொன்னால் சந்தோஷப்படுவியா? சந்தோஷப்படுவியா? படமாட்டல்ல. ஆனால் நீங்கள் கறியெல்லாம் சாப்பிட்றீங்க, ரொம்ப பாவம் பண்ணுறேன்னா என்ன பண்ணுவேன்? எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன், எவ்வளோ நல்ல உயர்ந்த உள்ளம், வள்ளல். வள்ளல் வள்ளல் எவ்வளோ பெரிய வள்ளல், நம்ம மேலே எவ்வளோ ஒரு கருணையாக சொல்கிறாரு கறி சாப்பிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் கூப்பிட்டு வச்சு உன்னை முட்டாள்னா என்ன சொல்ல மாட்டேன்? நீ ஒத்துக்க மாட்டேன். கூப்பிட்டு டேய் நீ ஒரு முட்டா போயடா அப்படின்னா என்ன ஆகிடும்? டென்ஷன் ஆகிடுவேன். ஆனால் கறி சாப்பிட்றேன்னா
கோவமே வராது. ஆமாங்க நான் பண்ணுறது பாவம் தான், ரொம்ப ஈஸியாக ஒத்துக்கினேன் என்னான்ட்டேன். பார்த்தாங்க முட்டாள் சொன்னா தானே டென்ஷன் ஆயிடுறான், நீ வேறு விதமான அறிவாளி அப்படின்னு என்ன ஆயிடுறான். கூப்பிட்டு வச்சு உன்னை என்ன பண்ணுறான், நேரம் உன்னை முட்டாள் சொன்னா என்ன ஆகிடும், உனக்கு புரிஞ்சிடும் பார்த்துக்க. அப்போது ஒரு மனிதன் பேசும்போது ஒரு சூட்சமமாக ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உள்ளார்த்தமான ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிறான். ஒரு நோக்கம் அவனுக்குள்ளே இருக்குது. எந்த ரெண்டு மனிதரும் பேசும்போது உள்ளுக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை புரிஞ்சிக்காததுனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். ஒரு மனுஷனுடைய நோக்கம் நமக்கு என்ன பண்ணுறதில்ல, புரியதில்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கஷ்டப்படுறோம். நான் சொல்கிறேன், நோக்கம் எப்பவுமே மாறின்னு இருக்கும். ரெண்டு பேர் பேசியிருந்தா ஒரே மாதிரி நோக்கத்தில் எப்போதுமே பேசுறதில்லை. ஆனால் நீங்கள் பேசும்போது பேசுறதை விட்டு நோக்கத்தை கவனிங்க. என்ன நோக்கத்தில் இந்த மனுஷன் நம்மளாண்டா பேசுகிறான், இந்த மனுஷன் ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை மட்டும் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பேசுறதெல்லாம் ஒரு வேஸ்ட் ஆகிடும். பேசுறதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். டைரெக்டாக டீல் பார்த்தாவே நோக்கம் முடிஞ்சிடும். நோக்கம் பார்க்கறதுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் பேசுறதெல்லாம் கவனிக்க வேணாம். ஒரு மனுஷனை பார்த்தா என்ன புரிஞ்சிடும், நேருக்கு நேர் ஒரு மனுஷனை பார்த்தேன்னா என்ன புரிஞ்சிடும், உனக்கு நோக்கம் புரிஞ்சிடும். இந்த மனிதனுடைய நோக்கம் சரி, இந்த மனிதனுடைய நோக்கம் சரியில்லை. இந்த மனிதனுடைய நோக்கம் நமக்கு தேவையானது, இந்த மனிதனுடைய நோக்கம் நமக்கு தேவையில்லை. அவாய்ட் பண்ணிடலாம் அல்லது வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம். நோக்கம் தப்பு ரைட்டுன்றது ஒன்று இல்லை. அவனுடைய நோக்கமும் உங்கள் நோக்கமும் ஒன்றா தான் என்ன இல்லை, தப்பு இல்லை. தெரிஞ்சிச்சு, ஐயா சாப்பாட்டுக்கு தான் பேசுகிறாரு, சுற்றி வலிச்சு காசுக்கு தான் வந்து ஸ்கட்சு போடுறாரு, கடைசியாக என்ன தான் நிற்க போகிறாரு. சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க அதை புரிஞ்சு. அந்த மாதிரி நீங்கள் பார்த்த உடனே நோக்கத்தை புரிந்து கொண்டால் சிறந்த விவேகியாக மாற்றிங்க. அப்போ இந்த வந்தான், இந்த உலகத்தை பார்க்குறான், இந்த வறுமையை கஷ்டமும் இருக்குது. ஒரு மனுஷன் 1 8வது வரைக்கும் தான் படித்த ஒரு மனுஷன் பார்க்குறான், கஷ்டப்படுறான். ஓ, இவங்களை வந்து நம்ம அறிவாளின்னு சொன்னால் தான் நம்மளை வந்து ஏமாற்ற முடியும்னு சுயலாபங்களை திரட்டுறான், சந்தோஷமாக இருக்கிறான், வாழ்ந்துட்டு போகிறான். ஆனால் என்ன, அவனை போய் கேட்கணும், நீ நிறைவாயிட்டியா, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு? உண்மையிலேயே நல்ல விவேகி என்ன செய்கிறாரு, என்ன ஆகணும், நிறைவடைதலை தான் நோக்கிறாரு. ஒரு நல்ல மனிதனுடைய நோக்கம் என்னவா இருக்கணும், மகிழ்ச்சியா, உற்சாகமா, கொண்டாட்டமா, பரிபூர்ணமா இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு போனன்ற நிறைவு ஒரு மனிதனுக்கு வரணும். அவன் தான் யாரு, விவேகத்தை சரியா பயன்படுத்தணும். விவேகத்தை கொண்டு நீ எதை செஞ்சாலும் என்ன தான் ஆகிடுப்போகுது, நோக்கம் சரியில்லாத நோக்கம். யாருன்னா எப்படின்னா போட்டோம் நான் வாழ்ந்துட்டு போனோன்றதானே மனிதனுடைய நோக்கம். என்ன நோக்கம் இல்லை, சிறந்த நோக்கம் இல்லை. அவர் விவேகியாகவும் இருக்கிறாருன்னு வச்சுக்கோம். நோக்கம் சரியில்லை, ஆனால் விவேகியாக கிடையாது. என்ன ஆகும், மூத்திர பையை கையில் வச்சுக்க வேண்டியது தான். ஆமாம், கக்கூசு போனால் சென்ட் அடிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ண முடியாது, நிம்மதியாக கேடு கெட்ட ஒரு வாழ்க்கை தான். கால் இருக்குதா இல்லைன்னு தெரியாது, சாவ வச்சாங்களா இல்லையா கண்டுபிடிச்சி கடைசி என்ன பண்ண முடியாது. நீ இந்த உலகத்தை, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஏமாத்துற மாதிரி நீ நினச்சினுக்கலாம். யாரை ஏமாத்தினுக்கிற, உன்னை தான் ஏமாத்துற. நீ எத்தனை பேரை ஏமாற்றி பொழிக்கிறியோ அவ்வளோ பெரிய பாவத்தை நீ செஞ்சுக்கிற, உன்னுக்கு நீயே தண்டிச்சுக்கிற. உன்னை நீயே தண்டிச்சுக்கிறதுக்கான வழி தான் என்ன பண்ணுறது, அர்த்தவங்கள நம்ம நேராக கேட்டு வாங்கிக்கலாம். எனக்கு உன்னை பிடிச்சிருக்குதுங்க, உனக்கு கூட எனக்கு காசு கொடுங்க, எனக்கு தேவையாக இருக்குதுங்க, என்ன பண்ணலாம், நேராக கேட்டு வாங்கிக்கலாம். சிலர் நீ பண்ண சொன்ன புரிஞ்சிடும். சாப்பிட்றது தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு சில பேர் முட்டாளாவே இருப்பான், முட்டாளாவே போயிடுச்சுன்னு இருப்பான். அவனே அறியாமையில் இருப்பான். ஆனால் சில பேருக்கு தெரியும், ஆனால் போதிப்பான் தப்பா. புரியுதா? சில பேர் வள்ளலார் வந்து தன்னளவுலேயே முட்டாளு, அதனால் அவர் முட்டாளாவே போதிச்சார். ஆனால் நான் முட்டாளும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக சொல்கிறேன். ஆனால் சில விவேகிங்களாங்கிறான், அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும் உடுக்குள்ள தப்பு இல்லைன்ட்டு, ஆனால் வெளியே எப்படி சொல்லுவான். இப்போ யார் நல்லவன் யார் கெட்டவன், தெரிஞ்சு பண்ணுறவன் தான் கெட்டவன், தெரியாத பண்ணுறவன் கெட்டவன் இல்லை. தெரியலையே அவனுக்கு தான் தெரியலையே. அவன் விவேகியே இல்லையே. அவன் ஏதோ அவன் பண்ணதெல்லாம் அவன் சரின்னு சொல்லி வளர்றான். நீ கேட்டது உன் தப்பு, வளர்றதெல்லாம் அவன் கேட்கறது உன் பொறுப்பா. நீ எங்கன்னா ரோட்டில் அங்கங்கே வளர்ந்து இருப்பானு எல்லாத்தையும் கேட்டுன்னு இருப்பியா? உன் தப்பு இது, அவன் தப்பா இது. பைத்தியம் ஒன்று சொல்லுங்குது ஏதோ ஒன்று. ஒருத்தன் பத்து தூங்கினுக்கிறான், அட்ரஸ் கேட்டால் ஏனுக்கு அதை தூக்கிட்டு பார்த்துங்கிறான். தூக்கிட்டு சொல்கிறான். நீயும் போய் ஒரு இடத்துல பார்த்துட்டு பக்கத்தில் ஏனையை வச்சுட்டு வர்றவங்களுக்குலாம் அட்ரஸ் சொல்ல, ஏனுக்கு அது தூங்கினா என்ன தெரியுமா?
ஏன் அவன் ஏன காது மறைச்சினது போட, நீ என்ன நினச்சிட்ட? ஏன காது திருப்பினா உள்ள எழுதி வச்சுது நீ நினச்சிக்கிற. யாருக்கு எனக்கு இருக்கு இதில்? அந்த மனுஷனை கேட்டுதானே எப்படிங்க எனக்கு அது கேட்டுங்கன்னா என்ன சொல்லியிருப்பாரு அவரு? அந்த பக்கம் போடுக்குதுங்க, அது தூக்கின உடனே தெரிஞ்சுது எனக்கு, அதனால சொன்னேன்னு. நீ பரவாயில்ல நம்ம எல்லா அட்ரஸையும் சொல்ல முடியும் போல இது, நீ ஏன் நீ பெருசாக நிற்க வச்சுட்டு அங்கே போய் பார்த்து காது தூக்கி காமிச்சேன்னா மாட்டிட்டோம்னா தப்பு யாருதே? அப்போது விவேகம்ன்றது எனக்குள்ள மலரணும். விவேகன்றது எனக்குள்ள மலரணும். ஒவ்வொரு தனி மனிதனும் தன் முழு ஆற்றலையும் விவேகத்தையும் வளர்க்குறதுக்கு கட்டாயமாக தியானம் அவசியம். ஒரு மனிதன் தியானம் பண்ணலைன்னா என்ன பண்ண முடியாது? இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. தியானம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதம். ஒன்று ரூமெல்லாம் சாத்திட்டு கம்முன்னு உட்காந்துன்னு அவனா என்ன சொல்லிருப்பான் உட்காந்துக்குது. அதாவது உள்ளுக்கிற நாயே இஷ்டத்துக்கு மேய விட்டு இல்லைன்னா ஏன்னா ஒரு மந்திரம் கந்தன்னு சொல்லி சொன்னா முன்ன நீயே ஏமாற்றிட்டு பேர் தியானம். இன்னொன்று இருக்குது, தியானம்னாக்கா தானாகவே அமையும். நீ போய் பண்ணலாம் முடியாது, அதை நீ ரூம்லாம் சாத்திக்கலாம் முடியாது. அது ஒரு நிலை, அது வரும், அந்த இடத்துக்கு நீ போவ. அது ரூம்லாம் சாத்திக்க தேவையில்லை. இயமம் நியமம் எண்ணிலாதனம் பிரணயமும் பிரத்யலங்காரம் தாரணை தியானம் அப்படின்றதுனா இல்லை ரூமில் போய் உட்காந்துன்னு இருக்குதுல்ல. தியானத்தன்மைன்னு ஒன்று உனக்கு வரும். உன்னால் எல்லாத்தையும் சிந்திக்க சீர்தூக்கி பார்க்க முடியும். அந்த இடம்ன்றது உனக்கு ரூமில் வரதில்லை. இது எவனோ ஒரு குரு சொல்லி அது வரதில்லை. குரு வித்தியெல்லாம் சொன்ன பிறகு நீ உன்னுடைய வாழ்க்கையிலேயே உன் இருப்பிலேயே ஒரு இடம் உனக்கு வரும். தியானன்றது போய் பண்ணுறது இல்லை, தியானன்றது வாழ்கிறது. அப்போ உன்னுடைய எல்லா செயலும் தியானமாக மாறிடும். சாப்பிட்றதும் தியானம்தான், தூங்குறதும் தியானம்தான், பேசுறதும் தியானம்தான், கக்கூஸ் போகிறது கூட தியானம்தான். பார்த்துக்க, அத்தனையும் அது தியானத்தன்மையால் ஆனது. அது என்ன கிடையாது, ரூமில் போய் உட்காந்துனே பண்ணுறது கிடையாது. சமாதின்றதும் வரும், அதுவும் கிடையாது. உன்னை அப்படியே பார்த்து கை காலெல்லாம் மச்சிட்டு சாம்பலில் உட்கார வச்சு மூடிட்டு சமாதி ஆகிட்டாருன்னா அது பேரில் சமாதி. நிறைவடைஞ்சிருப்ப, போதனம் ஆகிருக்கும், மரணம் உனக்கு அற்புதமாக தான் இருக்கும். அதாவது வழி இல்லாததாக இருக்கும், மரணமாக இருக்காது. அது முடிவு ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். அப்போ இதெல்லாம் என்ன இது வர்றது, இதெல்லாம் நீ என்ன பண்ணுறது இல்லை. அது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது வராதுன்னு இவனுக்கும் தெரிஞ்சிங்கன்னா, ஏன்னா இவன் முட்டி மோதி பார்த்தான் வராது, உனக்கும் வராது, 2 வராது, 2 சேர்த்துக்கிச்சிங்க. இப்போ நான் தியானம் சொல்லித்தரேன், நான் இப்போ குருவாயிட்டேன், நான் 3 பேர் குருவை பார்த்துட்டேன், நானும் குருவாயிட்டேன். இப்போ நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், நான் உனக்கு வித்தை சொல்லித்தரேன். ஆளாளுக்கு வித்தை கொடுத்தாருன்னா வருத்தில்லை, இது வேலைக்காக வருத்தில்லை. கத்தி துப்பாக்கி எடுத்து கொடுத்துட்டு சொல்கிறேன் என்ன பண்ணுவேன்? நாக்கு எப்படி வச்சு நேரம் தெரியாமல் கட்டவரில் உள்ள விட்டாமன்னு என்ன செத்து விடுவேன்? யாரு? நீயே செத்துருவேன். தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு இதெல்லாம் ஏன் அப்படின்னா விவேகமற்ற மனிதராக நம்ம மாறிடுகிறோம். நம்ம என்ன ஆயிட்டுக்கிறோம்? விவேகம் உள்ள மனிதர்களால் நம்மை விவேகமற்றவர்களாக மாற்றி வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க? விவேகம் உள்ள மனிதர்கள்லாம் என்ன செஞ்சு வச்சுக்கிறானுங்க? விவேகம். இன்னொரு விவேகம் உள்ள ஒரு மனிதன் என்ன சொல்கிறான்? நான் விவேகமாக இருந்து போயிடலடா, விஷயம் என்னை காப்பாற்றிதுக்கு எனக்கு தெரியும், மேட்ரு என்ன காப்பாற்றுதா, நாங்கள் பிறகும்போது அப்படி தாண்டி எங்கள் பிரச்சனை இல்லை, நீ தாண்டா கேடு கேட்டு போயிட்டுக்கிற, கேவலமாயிட்டுக்கிற, நான்சென்ஸ் என்ன பண்ணுகிற, எவன்னா எதனா ரோட்டில் போகிறவங்களாம் சொன்னால் அதெல்லாம் பூச்சி வச்சு என்கிட்ட வர கேள்வியாக கேட்டு அசியம் பூச்சிங்கிற. எப்படி வாழ வந்துக்கிற நீ? சந்தோஷமாக, கொண்டாட்டமாக, உற்சாகமாக, நல்லா தெம்பாக வாழ வந்துக்கிற. யார் எப்படி வாழ்ந்துட்டு போனான்? குற்ற உணர்வு இல்லாமல் நல்லா வாழ்ந்துட்டு போனோம். உனக்கு குற்ற உணர்வு வரணுன்றதுனால தான் அமாவாசை சாப்பிடாத, பௌர்ணமி சாப்பிடாத, வெள்ளிக்கிழமை சாப்பிடாத. சாப்பிட்றதுல என்னடா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாப்பிட்டா எப்போ சாப்பிட்டாலும் உடம்பு என்ன பண்ண போகுது? ஒரு காரணம் சொல்கிறான் சயின்டிஸ்ட், பார் பூமி பார் அப்படி இழுது, பௌர்ணமியில் கடலில் அதிகமாகுது, நீ உள்ளே சாப்பிட்டீங்கன்னா செரிக்காதுன்றான். நல்லா தான் சாப்பிட்டு செரிச்சுன்னு தான் சார் இருக்குதுன்ற. நீ டேமேஜ் பீஸ் ஆகிட்டுக்கிற, நம்மள நீன் ஆகிட்டுக்கிற. இப்போ அவனை வர கேட்டு வந்துட்டியா? அவனா உயரமாக உட்காந்துக்கிறான், பெருசாக கிரீட வர வச்சுக்கிறான். நீ என்ன ஆகிட்டா? இப்போ அதை வர கேட்டியா? சார் அவர் இவ்வளோ பெரிய புக் எழுதிக்கிறாரு, எவ்வளோ பெரிய புக்கு போனாலும் வாய் தானே சாப்பிட்டாரு. நம்ம என்ன சார் இவ்வளோ கேவலமாக சொல்கிறீங்க? புக்கு எவ்வளோ பேசி என்ன எனக்கு என்ன அவர் 6 எத்தினி எதுனா எனக்கு என்ன என்னையா பொண்டாட்டி கூட 10 எழுத முடியாத ஒரு மனுஷனை போய் இவ்வளோ பெருசாக பேசிக்கிறீங்க. சி டென்ஷன் ஆகிடுறான் அவன். அவர் 6 எழுதிக்கிறாருங்க. யோ பொண்டாட்டி கூட படிக்கலையா? இவனை கூட பேச முடியாது. போய் மேட்ரிக் பொண்டாட்டி கூட படித்தா 6 புக்கு எதிர்த்தா
புக்கே எழுத வந்தோமா, பொண்டாடி கூட படுக்க வந்தோமா? ஆம்பளை இருந்தால் பொண்டாடி கூட படிக்கணும். வேலைக்காவது பீஸ் என்ன பண்ணோம்? புக்கே இருந்துக்கும். நீ என்ன பண்ணுவ? நீ நானே வேலைக்கார பீஸ் தான் நீ அதை வச்சு நிற்பியாயா? நேரம் இருக்குமா உனக்கு? ரொம்ப சீரியஸாயா ஐயப்பன் கோயிலுக்கு போயின்னுக்கிற ஏயா? அப்போ புரிஞ்சணும், விவேகம் தான். ஒரு மனிதனை ஏமாத்திட்டு இருக்கோம். ஒரு மனிதனை ஒருத்தர் தில்லாலங்கடி பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணிக்கிறான் இவன்? எப்படியா மதத்தை சுற்றி இருக்கிற விஷயத்த அவன் தெரிஞ்சிருந்த இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறான்? உன்னத்தில் ஏமாத்தின்னுக்கிறான். பிளாஸ்டிக்கில் எல்லாத்தையும் சொருவிட்டு செடியை பிடிச்சி தன்னா செடி வந்துடும். செடி வந்துடுச்சு. கிளாஸை போட்டு இன்னும் கிளாஸை வச்சு அமுக்கி தட்டு வச்சு தூக்கிட்டு உள்ளுக்கிற பால் பற்றியே நான் மாறிச்சு. என்ன ஆகிட்டோம்? நம்ம என்ன ஆகிட்டோம்? ஏமாந்துட்டோம். அவன் விவேகத்தை என்ன பண்ணிட்டான் நம்மளை? நம்ம சரி சார் தேனா பால் ஆக்குனீங்களே, இதே எனக்கு காமிச்சு துட்டு கேட்குறீங்கன்னு கேட்டோமா? நம்ம கேட்டோமா? ஏன் சார் ஜாதகம்லாம் பார்த்து எங்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்றிடுவேன்றீங்களே, ஏன் சார் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கல கேட்டோமா? கேட்டோமாயா? என்ன இல்லை நம்மக்கிட்ட விவேகத்தன்மை இல்லை. அப்போது விவேகமாக இருந்த மனிதர்கள் என்ன செஞ்சிட்டானுங்க? விவேகமற்ற மாட்டாங்க. ஏன்? விவேகம் யாருக்கிட்ட போச்சு? முட்டாளுங்கிட்ட அந்த சிந்தனை திறன் போச்சு. நாமளும் என்ன செய்யணும்? இப்போ ஓஹோ தப்பு எங்கேயோ நடக்குது, சிந்தித்து பார்த்து சிந்தனை மாற்று. சிறுசாக இருக்கையில் தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தா திரும்பவும் வராத பார்த்துக்கோ. அப்போது நான் விவேகத்தோடு இல்லை, இறைவா எனக்கு விவேகத்தை கொடு. அதுதான் ஞானம். ஒரு மனிதன் பரிபூர்ண விவேகத்தை அடைஞ்சிட்டான்னா, எதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கினானோ அவன் தான் பெரிய தெரிஞ்சவனுவேன். யார் அறிவாளின்னா, என் கண்ணு காட்டுற அளவுக்கு தான் என்னால் புரிஞ்சுக்க முடியும், அவ்வளோதான் என் அறிவு. அப்படின்னா என்ன ஆகிடும்? அவன் தான் அறிவாளி. நிறைய கதை சொல்லி வச்சுருப்பானுங்க. சாக்ரட்டிஸ் நடந்து போயின்னு இருந்தார். ஒருத்தன் என்ன பண்ணான்னா, இது ஒரு சின்ன பலன் நோண்டிட்டு கடல் தண்ணியை தந்து ஊற்றிக்கிறான். என்னடா உனக்கு லூசு பைய என்னடா பண்ணுகிறேன்? நான் ஒன்றும் இல்லைங்க, கடல் தண்ணியெல்லாம் வெத்துறதுக்காக எடுத்து ஊற்றிக்கிறேன். இதை எடுத்து ஊற்றினா காலி ஆகிடாதா நீங்கிறான். ஏன்டா கேனக்கு இருக்கா? பள்ளத்தில் ஊற்றினா எப்படி ஆகும்? பள்ளத்தில் ஊற்றினா எப்படி ஆகும்? பின்ன முட்டாள் நீ மட்டும் உன் அறிவாளி எல்லாத்தையும் ஆள முடியுன்ற மூட உனக்கு 400 கிராம் தானே இருக்குது. ஆமாம் தான் இல்லை, நீயும் நானும் ஒன்று தானே. யார் எவ்வளோண்டு இதில் கடல் தண்ணியை தந்து ஊற்றுத்தோம்? உன் அறிவாளி இந்த உலகத்தை பார்க்குறது எவ்வளோ என்ன தான் எவ்வளோ தெரியும் எனக்கு? இது முதுகு தெரியாது. என்ன தான் டக்கர் வச்சுனாலும் 3வது காணி ஒன்று தேவைப்படுது. அது பரிபூர்ணமாக காமிச்சிச்சனா? இல்லை, லெஃப்ட்டு ரைட்டாகவும் லெஃப்டாகவும் மாற்றி காட்டும். என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்போ நம்ம என்ன தெரிஞ்சிங்கன்னா, எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இறைவா. நீ எனக்கு என்ன காட்டுறியோ அதுதான், நீ காட்டுறது தான் எனக்கு காட்சி. நீ எனக்கு கொடுக்குறது தான் வாழ்க்கை. நீ எனக்கு கொடுத்ததுல எதுனா குறை வச்சிருப்பியான்னா? இந்த முட்டா பசங்களாம் சேர்ந்து எனக்கு குறைன்னுங்கிறானுங்க. என்ன ஆம்பளை பற்றி தப்பாவா இருக்க முடியும்? கடவுள் என்ன தப்பாவா பச்சிருப்பான்? கடவுள் சிவகுமார் நீ சிவயோகிடா, நீ வாழ வந்திருக்கிற, அவனை நான் பொட்டையாக்கிட்டேன்ட்டு. தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் இன்னும் குத்திக்கலாமே, எனக்கு உனக்கு நல்ல ஞானத்தை குத்துக்கிறேன், போய்ச்சிக்கோ. என்ன குத்தான்னு கடவுளே? நீயும் கேட்டால் என்ன பண்ண? மிர்தார் தன் புக்கில் சொல்கிறாரு, கடவுளத்தில் போய் கேட்கறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. என்ன அது? ஞானம் மட்டும்தான். உன்னால் எல்லாத்தையும் செஞ்சுக்க முடியும் ஞானம் இருந்துச்சுன்னா. பாரு, ஏமாத்தெல்லாம் முடியுது, திருதெல்லாம் பண்ண முடியுது. இந்த விவேக சிந்தனை உள்ள மனிதர்கள் விவேகமற்ற மனிதர்களாக நம்ம மாறிட்டாங்க. என்ன செஞ்சணும்? நாமளும் விவேகமாக உள்ளவர்களாக மாற்றணும். கடைசி ஒரு கவிதை, கூண்டு திறந்தது சீட் எடுக்கவா சிறகு அடிக்கவா? ஒரு கூண்டு திறந்துச்சு, நீ வெளியே வர, இப்போ என்ன பண்ண போற? சீட்டு எடுத்து தர போறியா, சிறகு வச்சு பறக்க போறியா? நான் கூண்டை திறந்துட்டேன். பறக்கிறதும் சீட்டு எடுக்கத்தும் உங்ககிட்ட, பறக்கிறதும் சீட்டு எடுக்கத்தும் உங்ககிட்ட. இதான் விவேகம். நான் என்ன பண்ணிட்டேன்? கூண்டை திறந்துட்டேன். நீ என்ன செய்ய போற? ஓடி போய் ஒரு சீட்டை எடுத்து கொடுத்துட்டு இல்லையா சிறகு வச்சு பறந்துரு. சாய்ஸ் யுவர்ஸ்.